ஒரு பக்கம் டிராகன் வந்து வெற்றிகரமா ஓடிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் விடாமுயற்சி வந்து அஜித்தோட அப்பா படம் வந்துருச்சுடா 2.5 வருஷம் கழிச்சு அப்படின்னு இருந்த இந்த வேளையில ஏப்ரல் 10ஆம் தேதி வரக்கூடிய அஜித் குட் பேட் அக்லி இந்த படத்துக்கான டீசர் இப்ப வெளியாகி பெரிய பரபரப்பையே கிளப்பியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ரெட் டிராகன் அப்படின்னு அஜித்தை சுட்டி காட்டுறதுல இருந்து அந்த டீசர் தொடங்குகிற ஒவ்வொரு சீன்லயும் அஜித் தான் இருக்கார். எனக்கு தெரிந்து ஒரு டீசர்னாக்கா அதுல இருக்கிற ஒரு நடிகைகள் அப்படின்னு எல்லாரும் கலந்து இருப்பாங்க. ஆனா இதுல ஒட்டு மொத்தமும் வியாபிச்சிருக்கிறது ஏகே அப்படின்னு அழைக்கப்படுகிற அஜித் தான். அந்த வகையில ஆதிக் ரவிச்சந்திரன் கலக்குன்னு கலக்கி இருப்பாரோ அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா விஷாலையும் எஸ்.ஜே. சூர்யாவும் வைத்துக்கொண்டு மார்க் ஆண்டனிங்கிற படத்தை கொடுத்து மிகப்பெரிய ட்ரெண்ட் செட்டர் படமா அதை உருவாக்குனது ஒரு வகை. விஷாலுடைய திரைப்பட வரலாற்றிலேயே 100 கோடி ரூபாய்க்கு மேல வசூல் சாதனை செய்த படமாகவும் அந்த படம் இருந்தது. எஸ்.ஜே. சூர்யா மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு தன்னுடைய நடிப்புல தெரிக்க விட்டிருந்ததையும் நாம பார்த்தோம். இந்த அஜித்தினுடைய குட் பேட் அக்லி எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட மார்க் ஆண்டனி மாதிரியே இதுவும் ஒரு கேங்ஸ்டர் சம்பந்தப்பட்ட ஒரு படமா தான் இருக்கும். முதல்ல டைரக்டருக்கு ஒரு பெரிய பாராட்டுகள் தெரிவிக்கணும். ஏன்னா அஜித் அப்படின்னாலே அந்த சிரிச்ச முகத்தோட வந்தாலே நம்ம மனசை எல்லாம் கொள்ளை கொண்டுருவாரு அப்படிங்கிறது தான் அஜித் ரசிகர்களை தாண்டி இருக்கிற ஒட்டுமொத்த ரசிகர்களுடைய நினைப்பு. அந்த வகையில மனுஷன் படம் முழுக்க அந்த டீசர் முழுக்க சிரிச்ச முகத்தோடய வர்றது இந்த படத்துக்கு ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்கும். அதே போல பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஃபர்ஸ்ட் அவர் அறிமுகப்படுத்துறது ஒரு தாடியும் மீசையுமா ஒரு கேரக்டர் ஒருத்தர் ஒரு ரெட் டிராகன் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், அந்த ரெட் டிராகன் அவன் மூச்சிலேயே நிறுத்திடுவான் முடிச்சிருவான் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், அவனே ஒரு ரூல்ஸை போட்டு அவனே மீறுவான் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் அந்த கேரக்டரைசேஷனை அப்படியே உருமாத்திக்கிட்டே போகுது. டக்குன்னு வர ஃப்ரேம்ல பார்த்தாக்க திடீர்னு ஒரு 20-25 வயசு கம்மியா இருக்கிற ஒரு அஜித்தை பார்க்க முடியுது, அமர்கலம் மாதிரியான ஒரு அஜித்தை பார்க்க முடியுது, ஏகன் படத்துல ஒரு லாங் கோட் போட்டுட்டு வர அஜித்தை பார்க்க முடியுது, தடக்குன்னு இந்த பக்கம் பார்த்தாக்க தீனா மாதிரியான ஒரு அஜித், அது அப்படின்னு சொன்ன அஜித்தினுடைய ஹிட்டான டயலாக்னு காட்சிக்கு காட்சி நம்மளை வியக்க வைக்கிற அளவுக்கு இந்த மேக்கிங் ரொம்ப பிரமாதமா பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லணும். இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷனுடைய இசை மிகப்பெரிய அளவுக்கு பலம் சேர்க்கும். அஜித்தோட ஜிவி பிரகாஷ் வந்து கிரீடம் படத்திலேயே கூட்டணி அமைச்சிருந்தாரு. இப்ப ரொம்ப நாள் கழிச்சு அப்படி ஒரு அட்டகாச கூட்டணி வந்திருக்கிறதையும் நாம கவனத்துல வச்சுக்க வேண்டியது இருக்கு. அதே போல இந்த உலகம் நாம எவ்வளவுதான் குட்டா இருந்தாலும் பேடா ஆக்கிரும் அப்படின்னு சொல்ற வார்த்தையா இருக்கட்டும், அதுல கொடுக்கிற ஒரு அழுத்தமா இருக்கட்டும், ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லிட்டு அதை மியூட்ல போட்டுட்டு காற்றண்டா அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், இதெல்லாமே அஜித்தினுடைய ரசிகர்களுக்கு கொண்டாட்ட மூடுக்கு இப்பவே அவங்கள கொண்டு வந்துருங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அதே போல ஒரு இடத்துல டார்க் அப்படின்னு பேக்ட்ராப்ல இருக்கும், அந்த டார்க்ல இருக்கிற டி எல்லாம் போய் ஏகே அப்படிங்கிற அந்த வாசகம் மட்டும் காமிக்கிறதா இருக்கட்டும், ஒரு கார்ல இறங்கி வரும்போது அந்த கார்ல இருக்கிற ஒரு சிம்பிள், அந்த சிம்பிள் கையில அவர் வச்சிருக்கிற அந்த சிம்பிளை காட்டுவது மாதிரி இருக்கிறதா இருக்கட்டும், அந்த கார் வந்து மகாராஷ்டிரா கார் அப்படிங்கிறது சொல்லி அந்த மகாராஷ்டிராவுக்கு அந்த எம்ஹெச்க்கு அப்புறம் வரக்கூடிய கடைசியில இருக்கக்கூடிய ஏகேல கடகடன்னு மாறி 63 அப்படின்னு முடியும் போது இது ஏகேவினுடைய 63வது படம் மகாராஷ்டிரா காரு அப்படி இப்படின்ட்டுலாம் இந்த கதை போகிற போக்கு ரொம்ப சுவாரஸ்யத்தை கூட்டுங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. இந்த டீசர் வந்து அஜித் ரசிகர்கள் இல்லாதவங்களுக்கு கூட இந்த டீசர் ஒரு விருப்பத்தை கொடுக்குங்கிறதுலையும் ஒரு ஆர்வத்தை தூண்டுகிற விதமா இருக்குங்கிறதுலையும் எந்த மாற்றமுமே கிடையாது. அவர் சொல்லுகிற ஒவ்வொரு டயலாக்குமே வந்து அந்த கதைக்கு ஏதோ வலு சேர்க்கிற ஒரு பின்னணியா இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டி இருக்கு. அஜித் கடைசியா சொல்லக்கூடிய ஒரு டயலாகா இருக்கட்டும், மிஸ்டு யூ அப்படின்னு சொல்லி அந்த இதை முடிப்பாது, அதுவும் கூட ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த தமிழ் ரசிகர்களுக்கும், நீங்க அஜித் சிரித்த முகத்தோடு நடித்த படங்களை எல்லாம் பாருங்க, அது எல்லாமே மிகப்பெரிய ஹிட் ஆயிருக்கும். வீரம் படம் முழுக்க சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு, பெரிய ஹிட்டு. விசுவாசம் சிரிச்ச முகத்தோடே இருப்பாரு, பெரிய ஹிட்டு. தீனா படத்துல அந்த லவ் போர்ஷன்ல சிரிச்சபடியே இருப்பாரு, அட்டகாசமான ஹிட்டு இப்படின்னு இருக்கும். சிரித்த முகம். அதே போல டக்குன்னு ஒரு வாயில அப்படி ஒரு கையில இருந்து அப்படி ஒண்ணு போட்டு அப்படி மெல்ற அந்த ஸ்டைல பார்த்தாக்கா டக்குன்னு வாலி அஜித்தை அவர் ஞாபகப்படுத்துறாரு இப்படி. ஆனா அது ஏதோ ஒரு போதை மருந்தா என்னவோ தெரியல, அதை பார்க்கிற பார்வையே நமக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அஜித்தை இந்த படத்துல நம்ம பார்க்கலாம்.
கிட்டத்தட்ட ஒரு மங்காத்தாவுக்கு ஓப்பனா சொல்லணும்னா மங்காத்தா திரைப்படத்துக்கு பிறகு அஜித் ரசிகர்கள் கொண்டாடி தீர்க்கிற அளவுக்கு இந்த குட் பேட் அக்லி இருக்கும் அப்படின்னும், அஜித்தினுடைய மார்க்கெட்டையும் குறிப்பா டைரக்டர் ஆதிக்க ரவிச்சந்திரனுடைய மார்க்கெட்டையும் இந்த திரைப்படம் அடுத்த 5 மடங்கு அளவுக்கு இது உயர்த்தும் அப்படிங்கிறதாகவும் தான் இந்த டீசருடைய டீடைல்ஸ் நமக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கு. இன்னும் இந்த டீடைல்ஸ்குள்ளார அவங்க இந்த சரியாவே போகாமலேயே அப்படி இருக்கணும் போது அடுத்தடுத்து வரக்கூடிய டீசர் ட்ரெய்லர் அந்த மாதிரியான விஷயம் இன்னும் என்னென்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். தலைன்னு சொல்லக்கூடாது, ஏகே ரசிகர்கள் இந்த டீசரை பார்த்துட்டீங்கன்னா உங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய விமர்சனத்தையும் பதிவிடுங்கள். வணக்கம்.